விருதுநகரில் முதல்வருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்து வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். விருதுநகர் மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதல்வருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளிக்கின்றனர். மேலும் விருதுநகர் பட்டாசு ஆலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட உள்ளார். இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஜெயிலானி இணைப்பில் இணைக்கிறார். ஜெயிலானி, விருதுநகர் மாவட்டத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். சுற்றுப்பயணத்தின் போது என்னென்ன நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இருக்கிறார்? மேலும் கட்சி நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்த ஏதேனும் திட்டம் இருக்கிறதா? அது பற்றி முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன், விருதுநகரில் 2 நாள் பயணமாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது வருகை தந்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2 நாள் கள ஆய்வு உள்ளிட்ட அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார். விருதுநகருக்கு வருகை தந்த முதலமைச்சருக்கு விருதுநகர் எல்லையில் உள்ள பொதுப்பணித்துறை ஆய்வு மாளிகை முன்பாக திரண்ட சுமார் 20,000க்கும் மேற்பட்ட திமுகவினர் தற்போது உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய கே.எஸ். ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு இருவர் தலைமையில் இந்த வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து கன்னிச்சேரி புதூர் பட்டாசு ஆலையை கள ஆய்வு செய்து பட்டாசு தொழிலாளர்களுடன் கலந்துரையாட உள்ளார்.
மாலையில் ராமமூர்த்தி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் ஒரு ஆலோசனையும் நடைபெற உள்ளது. அப்போது ஆலோசனை கூடத்துக்கு செல்லும் வழியில் அவருக்கு பொதுமக்களை சந்தித்து வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு என்பது, அதாவது ரோடு ஷோ என்பது நடைபெற உள்ளது. இன்று இரவு விருதுநகரில் தங்கும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் நாளை காலை 9 மணி அளவில் குமாரசாமி ராஜா நகரில் 77.12 கோடி மதிப்பீட்டில் 6 தளங்கள் கட்டப்பட்டுள்ள புதிய ஆட்சியர் அலுவலக கட்டிடத்தை திறந்து வைக்கிறார். அதன் பின்பு 10 மணி அளவில் பட்டம்புதூரில் நடக்கும் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்று 40,000 பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாவும் 17,400 பேருக்கு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்கி சிறப்புரையாற்ற இருக்கிறார். பின்பு நாளை மதியம் அவர் மதுரை விமான நிலையத்தில் சென்று அதன் பின்பு சென்னை செல்ல உள்ளார். மோகன். தங்களின் விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி. விருதுநகருக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதல்வருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்திருக்கின்றனர். மேலும் விருதுநகரில் உள்ள பட்டாசு ஆலையை முதல்வர் பார்வையிடுவார் எனவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.